السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا للخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. كان النبي صلى الله عليه وسلم إذا حزبه أمر فزع إلى الصلاة. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் படைத்து முழு உலகத்தில் அனைத்து ஹசானாவும் அவனுடைய கையில் அல்ல வைத்திருக்கின்றான். முழு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. வஇம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகத்ரி மஅலூம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அதனுடைய ஹசானா எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க தேவையான அளவு அறியப்பட்ட அளவு தான் நாங்கள் இறக்கி கொண்டிருக்கிறோம். தேவைக்கேற்றவாறு அல்லாஹ் இறக்குகின்றான். அதனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் அவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சாதனம் அல்லாஹ் தந்திருக்கின்றான், ஒரு கருவி அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதுதான் தொழுகை. தொழுகை மூலமாக இன்னைக்கு எல்லா இடத்துல எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மனிதனுடைய எல்லா தேவைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான். நம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு எட்டு வைப்பதற்கும், ஒவ்வொரு மூச்சு விடுவதற்கும், ஒவ்வொரு பேச்சு பேசுவதற்கும், ஒவ்வொரு கவலங்கள் சாப்பிடுவதற்கும், ஒவ்வொரு மிடரு தண்ணி குடிப்பதற்கும், ஒவ்வொரு சொட்டுக்களும் கூட அல்லாஹ் பக்கம் தேவையாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இதையும் நாங்கள் செய்ய முடியாது. அப்ப இந்த நேரத்தில் அந்த தேவைகள் நிச்சயமாக வருகிறது. அந்த தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தொழுகை தந்திருக்கின்றான். தொழுகை மூலமாக எங்களுடைய தேவை எல்லாம் எல்லா இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள இயலும். ஆனா இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு எங்களுடைய தொழுகைகளால எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நாங்க தயார் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உள்ளத்துல யக்கீன் இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறதுக்கு உள்ள காரணங்கள், இதனால நான் அல்லாஹ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது இந்த விஷயத்தினால் என்று சொல்லி எதை நாங்கள் அல்லாஹ் இடத்துல குறை காண முடியாது. என்னடா நான் சொன்ன ஆயத்துல அல்லாஹ் சொல்ல நீட்டு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு எல்லாத்துடைய ஹசானாவே இருக்குது. வைமின் ஷைஇன் இல்லா இந்தன ஹஸாயினு, எல்லா வஸ்துக்களுடைய பொக்கிஷம் பெரிய ஸ்டோர் ரூமே இருக்குது. அப்ப அவன்ட்டு இல்லை என்பது கிடையாது. இப்ப பொதுவாக மனுஷன் சொல்றாருண்டா, உங்களுக்கு என்ன தேவை வந்தாலும் என்னட்டு கேளுங்க நான் தாரேன். முதல்ல நாங்க பார்ப்போம் அவர்கிட்ட என்ன இருக்கு தாரத்துக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்ப்போம், அவரால் முடியுமான்னு பார்ப்போம். அப்ப முடியும்னு சொன்னாதான் நாங்க அவர் மீது நம்பிக்கை வரும். அவரே பிச்சைக்காரன் அழைக்கிறாரு, அவரே அன்றைய சாப்பாட்டு கஷ்டப்படுறாரு, இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய போறாரு? அவரு மெரிஞ்சு எலும்பும் தோலும் அழிக்கிறாரு. அவர் சொல்லாரு, உங்களுக்கு என்ன யாராவது சண்டைக்கு வந்து என்ன கூப்பிடுங்க, நான் வாதன் யாரும் போராட்ட உதவி தேடி. ஏன் அவரே மெலிஞ்சு போகிறாரு, அவரே சக்தி இல்லாத இருக்கிறார், இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய போறார்? ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி அல்ல. அவன் மிகப்பெரிய பில்லியனர் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல. பில்லியனருக்கெல்லாம் பில்லியனர்,
எல்லா பில்லியனரும் அவனுடைய அடிமைகள், எல்லாருக்கும் கொடுத்தது அவன்தான். அப்ப அவன்கிட்ட இல்லை என்பது கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவ ரஸாக்கு ذுல் குவத்தில் மத்தீன். அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பவன், மிகப்பெரிய சக்தி மிக்கவன். அவன்கிட்ட இருக்குதெல்லாம், எல்லாருக்கும் உணவளிக்க இயலும், எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அதனால அவன்கிட்ட உதவி தேடும்படி எல்லாம் சொல்கிறாங்க. இரண்டாவது, ஒருத்தட்டு இருக்குது நிறைய, எனக்கு நம்பிக்கை இல்லாம போற காரணம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. பெரிய கோடீஸ்வரர், பெரிய சக்தி மிக்கவன், ஆனா ஏமாத்தக்கூடியவர். உதவி செய்யறன்னு சொல்லுவார், தேவைப்பட்டா தேவையான நேரத்துல போனா கையை விரிச்சிடுவார். எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கிற மாதிரி எல்லா விதமான வாக்குறுதிகளும் கொடுப்பாங்க. சந்தர்ப்பம் வரும்பொழுது அவங்களுக்கு செய்ய முடியுமான வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத். அல்லாஹ் தஆலா வாக்குகளை மீறக்கூடியவன் இல்லை. எதெல்லாம் வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அதை நிறைவேற்றியே தருவான். அதில் அணுவளவும் அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவன். அப்ப அல்லாஹ்விடத்துல இல்லண்டும் இல்ல, எல்லாம் இருக்குது, எல்லாத்துடைய பொக்கிஷம் இருக்குது. அவன் வாக்கும் மீற மாட்டான் என்று சொன்னால் ஏன் நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி பெறாம இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை? मोहतरम हज़रात, अल्लाह पाक ने सारे कायनात के खालिक और मालिक हैं। सब चीजों को अल्लाह ने पैदा किया है और सब चीजों के खजाइन भी, खजाना भी अल्लाह के पास है। व मिन शैइन इल्ला इंदना खजाइनु, हर चीज जो दुनिया के अंदर है सबका खजाना अल्लाह के पास है। वमा नुनज़्ज़िलुहु इल्ला बिक़द्रि मालूम, जो जरूरत के हिसाब से हम तोड़ा तोड़ा करके उतारते रहेंगे। जो उतारते हैं वो लोगों की हाजत और जरूरत के बराबर हैं। अल्लाह के पास सब कुछ है, तो इसलिए अल्लाह के खजाने से फायदा उठाने के लिए अल्लाह पाक ने जो हथियार या जो जरिया हमें दिया है, जो वसीला दिया है, वो नमाज है। नमाज के जरिए अल्लाह से हर जरूरत हम पूरा कर सकते हैं। और इंसान हर कदम पर, हर सांस लेने में, छोड़ने में, और हर नवाले खाने में और हर घूंट पीने में, हर हाल में अल्लाह की तरफ ओला महाला मुहताज हैं। तो अल्लाह पाक कहता है मुझे अपनी हाजत को मांगो, मैं देने के लिए तैयार हूं। लेकिन आज जरिया भी अल्लाह ने दिया, वादा भी किया, और उसके पास सब कुछ है, फिर भी हम अल्लाह से मांगने के लिए तैयार नहीं हैं। दुनिया के अंदर अक्सर लोग किसी पर एतमाद इसलिए नहीं करते या तो उसके पास कुछ भी नहीं है। वो तो कहता है मुझसे मांगो मैं दूंगा, लेकिन वो खुद फकीर हैं, कैसे उसे मांगेंगे? वो दुबला पतला है, खुद कमजोर है, वो कहता है आपके साथ कोई भी दुश्मनी करे मुझसे, मेरे पास आ जाओ, मैं मदद करूंगा। वो खुद कमजोर है, कहां से मदद करेगा? इसलिए हम उसके पास नहीं जाएंगे। लेकिन अल्लाह पाक कहता है मेरे पास सब कुछ है, सबके खजाना है। ये नहीं कहा कि सब माल दौलत मेरे पास, बल्कि माल दौलत के खजाना, सोने चांदी के खजाना, बारिश के, पानी के, हवा के, चैन और सुकून के, हर चीज का खजाना मेरे पास है। तो फिर उसके पास न होना कोई मुहाल बात है, सब कुछ है। दूसरी बात, अगर किसी पर हमारा एतमाद नहीं होता इसलिए कि वो कहता तो है उसके पास सब कुछ है, लेकिन करता नहीं है, वादा खिलाफी करता है। जैसा कि सियासतदान जब सियासत से वो वोटिंग से पहले इलेक्शन में खड़ा होते वक्त बहुत से वादा करते हैं, हम ये करेंगे, वो करेंगे, ऐसा करेंगे, वैसा करेंगे, लेकिन जब करने का मौका आता है तो पीछे हट जाते हैं, आते नहीं है, करते नहीं है। ऐसे ही बहुत से लोगों के पास हैं लेकिन करने के लिए तैयार नहीं है, वो वादा खिलाफी करने वाला। लेकिन अल्लाह पाक ऐसा भी नहीं है।
इन्नल्लाह ला युखलिफुल मियाद, अल्लाह पाक अपने वादे की मुखालफत नहीं करता, वादा जो करेगा उसको पूरा ही करेगा। फिर हम क्यों अल्लाह के पास नहीं जाते? वसीला भी हमारे साथ हैं, हमारे पास हैं, और जिसने वादा किया है वो पूरा करने वाला है, और उसके पास सब कुछ भी है। इसके बावजूद हम क्यों नहीं जानते, क्यों उसकी तरफ नहीं जाते? अब கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹ்விடத்துல எல்லாம் இருக்கு, அவன் வாக்குறுதியை மீறக்கூடியவனும் அல்ல. எல்லாம் இருக்கு, கேட்டா தரமாட்டான் இல்லையே. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்ன நீங்க அலையுங்க நான் பதில் கொடுக்கிறேன், கேளுங்க தாரேன். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏன் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி பெற முடியல? அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி எங்களால் அடைஞ்சு கொள்ள முடியல? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ரெண்டு காரணங்களை காண முடியும். ஒன்று, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எல்லாம் இருக்குதான், அவன் வாக்குறுதி மீறக்கூடிய நல்ல, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு உண்மையான யக்கீன் இல்லை, அல்லாஹ் மீது பூர்த்தியா நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை இருந்தா அதன் பக்கம் தான் போவான். நம்பிக்கை இல்லாட்டி யார்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அவர் உண்மையிலே செய்யக்கூடியவர் தான் நாங்க அவர்கிட்ட உதவி கேட்க மாட்டோம். ஏன்? எங்களுக்கு அவர் செய்வார நம்பிக்கை இல்லை எங்கள்கிட்ட. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, தொழுகை மூலமாக வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகை மூலமாக பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்க அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்றைக்கு அந்த செயலை நாங்க ஒழுங்கா செய்யல, அந்த வேலையை ஒழுங்கா செய்யல, இதனால எங்களுக்கு சாதிச்சு கொள்ள முடியாம இருக்குது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்லித்தர அடுத்து என்ன சொல்கிறான்? வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அல் காஷின், நிச்சயமாக இந்த தொழுகை இருக்குதே, இது யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும், செய்யறது கஷ்டமா தெரியும், பாரமா தெரியும், செய்ய விருப்பம் வைக்காது. தொழுவிட்டு உதவி தேடுறது கஷ்டம். ஏன்? அவருக்கு அல்லாஹ் மீது அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் காஷின் யாரு? அல்லதீன யظنون انهم ملاقو ربهم وانهم اليه راجعون. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்க யாருன்னா இவங்க அல்லாஹ்வை சந்திப்பதை உறுதியாக நம்பி இருக்கிறாங்க, கியாமத் மீது நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ்விடத்தில் நான் திரும்பி போவேன், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்ற அச்சம் உள்ளவர்கள், நம்பியவர்கள் தான் உண்மையான அச்சம் உள்ளவங்க. பயந்தவங்கடா துனியாவை பயந்தவங்க, காசி பணத்தை பயந்தவங்க அல்லாஹ் சொல்லல, போலீஸ பயந்தவங்க அல்லாஹ் சொல்லல, அரசாங்கத்தை பயந்தவங்க சொல்லல, நாட்டுடைய ரூல்ஸுக்கு பயந்தவங்க அல்ல, அவங்க காஷியின் தான். அந்த காஷி நீங்க அல்ல. இங்க அல்லாஹ்வை பயப்படுவார்கள், மறுமை நாளை பயப்படுவார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்பேன் என்ற உணர்வு உள்ளவர்கள். சட்டத்துக்கு பயந்து மனிதன் எதையும் செய்கிறான், சட்டத்துக்கு பயந்து கட்டுப்படுகிறான், ஆனா சட்டம் இல்லாத இடத்துல மாறு செய்கிறான். ஏன்? இவன் பயப்படுறான் தான், நான் அல்லாஹ் அல்ல சட்டத்தை. இன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, எனக்குண்டால் கஷ்டம் வராது, என்னால் ஏலாது, நான் முயற்சி செய்யறதுனால அடைய முடியாது. அப்ப என்னால முடியாது, என்னால் அடையலான்னு சொல்லதுக்கிறே, இது ஷைத்தானுடைய புறத்தில் உள்ளது. என்னால முடியும், என்னால் அடைய முடியும் என்ற உணர்வை கொண்டு வரணும். அல்லாஹ் அஞ்சு வாழ முடியும், ஹராம் ஹலால பேணி என்னால வாழ முடியும், தொழுகையில பேணுதலாக என்னால் இருக்க முடியும். சொன்னாங்க ஜப்பான்ல அப்படியெல்லாம் மேலாது, ஜப்பான்ல 5 நேரம் இமாம் ஜமாத்தாக தொலையலாது, ஜப்பான் இருக்கும்போது பள்ளி தொடர்பு வச்சுக்கொள்ள இயலாது, நோம்பு ஜப்பான் இந்த ஒழுங்கா பிடிக்க இயலாது. அப்படி அல்ல சகோதரர்களே, எல்லாம் முடியும். நான் இருப்பேன், என்னால முடியும், நான் முயற்சி செய்வேன் இருந்தா அல்லாஹ் வழியே திறப்பான். ஷைத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம் தான் என்னால முடியாதுன்னு சொல்லி செய்ய விட மாட்டான். உதாரணத்துக்கு இப்ப நாங்க சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை தான், இங்க ஜப்பான்ல எல்லாம் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள இயலாது, அது எங்க ஊர்ல பாதுகாக்கல, எங்க பார்த்தாலும் பெண்கள் அலையிறாங்க, எவ்வளவுதான் என்ன கஷ்டம், பாதுகாத்துக் கொள்ள இயலாது.
பாதுகாத்து கொள்ளையலாது முடியாதுன்னு யார் சொல்லுவாங்க? யார் அல்லாஹ்வை அஞ்சவில்லை அவங்க தான். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவங்களுக்கு, பயந்தவங்களுக்கு எல்லாம் லேசி. இப்ப என்ன செய்யறாரு? அவ ஒரு வீட்டுக்கு வெளியே நிக்கிறோம், நாங்க போற நேரத்தில் அப்படியே எங்களை பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சு சொல்றாரு, இப்ப என்னுடைய அழகான மனைவி வெளியே வர போறாள், நீ பாறை தாழ்த்தி கொள்ளணும், இல்லாட்டி பார்த்தேன்னா கழுத்தை வெட்டு வேண்டு. இப்ப அந்த பெண் வெளியே வராள், இப்ப இவன் பாப்பானா? பார்த்தா கழுத்துல கத்தி வெட்டுவான். பார்வை தாழ்ந்துதான் இருக்கும். இது குஷு தான், பயன்தான். அல்லாஹ்வுக்குள்ள பயம் அல்ல, கத்திக்குள்ள பயம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை பெண்களை கண்டா பார்வை தாழ்த்திக்கோ. அப்ப ஏன் பார்வை தாழ்த்தி கொள்ள முடியல? கத்திக்குள்ள பயம் அல்லாஹ் மீது இல்ல. அல்லாஹ் என்ன எழுப்புவான், மறுமையில் அல்லாஹ்க்கு நான் நிக்கணுமே, அல்லாஹ் என்று விசாரிப்பானே என்ற பயம் அல்ல. இதனால் அவன் யாரு போனான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். சகோதர பெரியார், அதனால் அல்லாஹ் சொன்னா இல்லா அலல் காஷியின், பயந்தவர்களுக்கு தொழுகை லேசி, மற்றவங்களுக்கு தொழுகை பாரம். அவங்க யாரு? அல்லதீன முலாக்கூ ரப்பிஹிம், அல்லதீன யظنون முலாக்கூ ரப்பிஹிம். கியாமத் நாளையில அவங்க அல்லாஹ்வை சந்திப்பதை உறுதியாக நம்பி இருக்கிறாங்க. வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் இடத்துல திரும்பி போறோம் என்ற உறுதியா நம்பிக்கை இருக்கா? அவங்க நிச்சயமா அல்லாஹ் பயப்படுவாங்க. அவங்களுக்கு தொழுகை லேசா இருக்கும். தொழுகை அவங்களுக்கு பாரம் இல்லாட்டி அவங்க எந்த தேவை வந்தாலும் அல்லாஹ் பக்கம் முன்னோக்குவாங்க, தொழுவாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக் கொள்வாங்க. आज इतने सब कुछ होने के बावजूद भी हमें अल्लाह की तरफ आना मुश्किल हो रहा है। क्यों? उसके पास सब कुछ है और वादा खिलाफी भी नहीं करता, फिर क्यों हम अल्लाह से नहीं मांगते और अपने जरूरियात को क्यों दुनियावी चीजों के जरिए हासिल करना चाहते हैं? अल्लाह की तरफ क्यों नहीं बढ़ते? इससे ये पता चलता दो वजह। एक है अल्लाह के ऊपर हमारा एतमाद नहीं है, हमारा यकीन नहीं है। ईमान तो है लेकिन यकीन नहीं है, इसलिए अल्लाह की तरफ हम नहीं आते। हमें शक है कि जाएंगे मिलेगा नहीं, लेकिन हमें दुनिया की चीजों से आता हुआ मिलता हुआ नजर आता है, इसलिए उसकी तरफ बढ़ते हैं। दूसरी बात, अल्लाह से होने के यकीन तो है, लेकिन हमें जो रास्ता उसने इख्तियार करने का हुक्म फरमाया उस रास्ते पर हम नहीं चला, उसका अपनाया नहीं, फिर कहां से उससे मदद हासिल हो सकता है? जो अल्लाह के यकीन करे, उसका हुक्म भी माने, फिर अल्लाह की मदद आएगी। अल्लाह पाक कहता है नमाज और सब्र के जरिए, वस्ताइन बिस्सब्र वस्सलाह, नमाज के जरिए, सब्र के जरिए मेरे मदद हासिल करो। आज हमें मुश्किल हो रहा है, क्यों? नमाज में हम पाबंद नहीं है, नमाज के जरिए भी हमारा यकीन नहीं है, नमाज के जरिए मिलने का। नमाज के बाद अल्लाह पाक कहता है वइन्नहा लकबीरतुन लल खाशिईन, वो अल्लाह जो डरने वाले हैं, खुशू वाले, उन्हीं पर वो आसान है, बाकी सबके लिए मुश्किल है, उन पर भारी है। डरने वाले तो बहुत हैं, बीवी से डरने वाले, दुनियावी चीजों से डरने वाले, हुकूमत से डरने वाले और कानून से डरने वाले, चाकू से, छुरी से डरने वाले, गोली से डरने वाले हैं। लेकिन ये मुराद इधर नहीं है, बल्कि इधर मुराद अल्लाह से डरने वाले, अल्लज़ीन यज़ुन्नून अन्नहुम मुलाक़ू रब्बिहिम व अन्नहुम इलैहि राजिऊन। खुशू वाले जो वो हैं जो अल्लाह के मुलाकात से, जिस दिन अल्लाह से मुलाकात होने की यकीन करते हैं, और उनका यकीन यह भी है कि हम अल्लाह की तरफ लौट के जाएंगे, अल्लाह के सामने खड़ा होंगे, उस पर उनका यकीन है। यही लोग अल्लाह से डरेंगे, यही लोग अल्लाह के कानून पर चलेंगे, उनके लिए नमाज आसान है। आज शैतान ये दिल पर डालता है ये काम मुश्किल है। जापान में हम रहते हैं, इधर ये नहीं हो सकता। नमाज के अंदर खुशू पैदा करना मुश्किल है, 5 वक्त की नमाज पाबंदी के साथ पढ़ना मुश्किल है, बाजमात अदा करना मुश्किल है। इधर वो काम मुश्किल है, ये काम मुश्किल है। रोजा इधर सही नहीं रह सकते, रोजा रखेंगे उसकी हिफाजत मुश्किल है, नजरों की हिफाजत मुश्किल है। ये जब शैतान की तरफ से आता है तो फिर इंसान वो काम छोड़ देता है।
ये शैतान का सबसे बड़ा हथियार है। उसका वार के इंसान पे कि वो ये कहे मुझसे नहीं हो सकता, फिर वो नहीं करेगा, कभी भी नहीं करेगा। जब उसका ये यकीन हो जाए, इसका जज्बा हो मैं कर सकता हूं, मैं कोशिश करूंगा, लगते रहे तो लग जाएगा, कोशिश करते रहे हासिल करेगा। डर किसी के ऊपर अगर हो जाए तो उसकी बात मानता है। अगर अल्लाह का डर हो तो कहीं भी रहें, जापान में रहें, श्रीलंका या पाकिस्तान या सऊदीया में, कहीं भी रहें, अल्लाह की इताअत करना आसान है, नमाज उसके लिए आसान है। अगर डर नहीं है तो अल्लाह के ऊपर, अल्लाह पर, तो वो जिससे डरेगा उसके कानून पर चलेगा। मिसाल के तौर पर आज कहता है कि मुझे नजर की हिफाजत मुश्किल है। जापान में खुसूसी तौर पर जो जहां भी काम करते उधर औरतें हैं, मेरे पास औरतें आती हैं, रास्ते में कहीं भी जाए गाड़ी चलाते हुए नजर बचाना मुश्किल। लेकिन अगर अल्लाह का डर है तो आसान है। एक शख्स जा रहा था, किसी ने आके उसके गर्दन पे छुरी रखा, छुरी रख के कहता कि निगाह झुकाए, नजर नीचे कर लो, मेरी खूबसूरत वाली औरत निकलने वाली है, मेरी बीवी निकलने वाली है, निगाह नीचे करना है, अगर देखेगा तो गर्दन काट दूंगा। तो अगर वो औरत निकल के आ रही है, कौन मर्द है उसको निगाह यानी नजर उठा के देखे? क्यों? उसको यकीन है ये गर्दन काट देगा। वो गर्दन नीचे, अपने निगाह को नीचे कर लेता है, नजर बचाता है। क्यों? चाकू से डरते हुए। अगर अल्लाह का डर हो, क्यों निगाह को नीचे नहीं कर सकता? क्यों नजर नहीं बचा सकता? इसलिए क़यामत का डर किसी के दिल के अंदर हो, वो अल्लाह के अहकामात पर चलेगा, नमाज की पाबंदी करेगा, नजर की हिफाजत करेगा। अगर नहीं कर रहा, इसकी अलामत यह है कि ये बातें तो करता है लेकिन इसका दिल के अंदर अल्लाह का खौफ नहीं है, आखिरत के ऊपर उसका यकीन नहीं है, इसलिए उसको करना मुश्किल है। गण्यम के சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஷரியத்துடைய எல்லா கட்டளைகளையும் லேசி. وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا لِلْخَاشِعِينَ என்று அல்லாஹ் சொன்னது தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் தான். தக்வா, தவக்குல், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், பார்வையை பாதுகாத்துக் கொள்வது, சதக்கா கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, குர்ஆன் திலாவத், காலை மாலையுடைய திக்ர்கள், குடும்பத்தோடு அழகா நடக்கிறது, மனைவி மக்களோட அஹ்லாக்கோட நடக்க, எல்லாம் லேசி. யாருக்கு அல்லாஹ் மீது அச்சம் இல்லையோ, கியாமத் நாள் மீது அச்சம் இல்லையோ, அவங்களே தன் கஷ்டம். அவங்களுக்கு தொழுகை கஷ்டம் மாதிரி, நோன்பு கஷ்டம், இதே மாதிரி ஹஜ்ஜி கஷ்டம், உம்ரா கஷ்டம், ஜகாத், சதக்கா, பார்வையை பாதுகாக்கிறது, குடும்பத்தோடு அழகா நடக்கிறது, கொடுக்கல் வாங்கல், உண்மை சொல்றது, பொய் சொல்லாம இருக்கிறது, ஏமாத்தாம இருக்கிறது, எல்லாம் அவருக்கு லேசா இருக்கும். அல்லாஹ் அச்சம் இல்லாட்டி, பயம் இல்லாட்டி அவனுக்கு கஷ்டமாயிடும். அதனால இன்னைக்கு தக்வா, குஷூ கட்டாயம். அல்லாஹ்வோட உதவி பெறதுக்கு ஆகப்பெரிய சாதனம் தொழுகை. இன்னைக்கு நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா தேவைகள் உண்டாக்கும் பொழுது எங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாங்க வச்சுக்கொண்டு இன்னைக்கு நாங்க யார்ட்டையோ பிச்சை கேட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது தன்னுடைய தொழிலாக கூட இருக்கலாம், அது எங்களுடைய பொஸ்ஸாக கூட இருக்கலாம், அது டாக்டராக கூட இருக்கலாம், அது பெனடோலாக கூட இருக்கலாம். இன்னைக்கு அதன் பக்கம் நாங்க அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனிடத்துல எங்களுடைய தேவையில எடுத்துக்கொண்டு போறோம். இன்னைக்கு மருந்து பாவிக்க வானம், டாக்டர்கிட்ட போக வானம், தொழில் செய்ய வானம் மார்க்கம் சொல்லல. யாருக்கு அனுமதி கொடுத்திருக்குன்னு சொன்னால் செய்யுங்கன்னு சொல்லிருக்குன்னு சோதனை உலகத்துல. உங்களுக்கு யக்கீன் இருக்கணும், அல்லாஹ் தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் தான் என்னுடைய தேவை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் என்னுடைய நோயை குணமாக்குகிறான், அல்லாஹ் தான் சுகத்தை தாரான், அல்லாஹ் தான் எனக்கு வசதியை தாரது, அல்லாஹ் தான் ஏழ்மையை தாரது. இந்த நம்பிக்கை இருக்குண்டா நீங்க ஈடுபடுங்க. அப்படி இல்லாம ஈடுபட்டீங்கடா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஷிர்க்ல கொண்டு போய் சேர்த்துடும்.
மனிதன் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து வஸ்துக்கள் மீது, தொழிலின் மீது, காசி பணத்து மீது, மருந்து மீது, டாக்டர் மீது நம்பிக்கை போயிடும். இன்னைக்கு கேட்டு பாருங்க, ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு தன்னுடைய பிள்ளை சுகம் இல்லாம போயிட்டு, குழந்தைக்கோ இல்லை தனக்கோ யாருக்கோ குடும்பத்துல தொழுட்டு துவா செஞ்சாரு. ஒருக்க கேட்டார், 2 தடவை 3 தடவை, அல்லாஹ் சுகமாக்கிட்டான். இப்ப கேட்டா சொல்லுவார், நான் தொழுதேன் அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ் சுகமாக்கினான். இன்னும் தெரிகிறாரு, ஒருக்க தொழுதாரு, 2 தடவை தொழுது பார்த்தாரு. அதுக்கு பிறகு சரி மருந்தெடுக்கணும் சுன்னத்து தானே மருந்தெடுக்கவும் போனாரு. இப்ப இவர்கிட்ட கேட்டால் எப்படி சுகமாயிட்டு, இந்த டாக்டர்கிட்ட போனேன், அதோட பிள்ளைக்கு லேசாயிட்டு, ஸ்பெஷலிஸ்ட காட்டினேன், குணமாயிட்டு. இது சகோதரர்களே பாருங்க, இவர் வார்த்தை என்ன, இது யகீன் எதன் மீது இவர் சொல்றாரு? தொழுகையால குணமாகுது, அல்லாஹ் குணமாக்கினா அர்த்தம் சொல்லிப்பாரு. இவர் தொழுதவர் தான், ஆனா அவர் யகீன் தொழுகை மீது இருக்கல, அதனால அவர் டாக்டர்கிட்ட போனாரு. வாயால சொல்லுவாரு சுன்னத்துக்காண்டி போனேன், ஆனா கேட்ட என்ன சொல்லாரு, எதை கொண்டு எப்படி புள்ளட நோய் குணமாச்சு, இந்த டாக்டர்கிட்ட போனேன், கடைசியாக மாஷா அல்லாஹ் எனக்கு லேஸ் ஆயிட்டு, இந்த டாக்டர்கிட்ட போனேன். அல்லாஹ் குணமாக்கினான்ற வார்த்தை வாரது குறவு சகோதரர்களே. இதான் யக்கீனுடைய பலகீனம். இவங்களுக்கு உண்மையில மருந்து குடிக்கிறதே கூடாது, ஏன் ஈமான் பாலாகுது. வஸ்துக்கள் மீது, பொருள்கள் மீது நம்பிக்கை வருது. சுகம் அல்லாஹ் தான் தாரான், ஆனா மருந்தும் சேர்ந்து, இதான் ஷிர்க். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நீங்கிச்சது? நான் ஜப்பானுக்கு போனேன், அங்க போய் தொழில் ஒன்று செஞ்சேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அதனால நீங்கிச்சு. அதுக்கு முந்தைய ஜப்பானுக்கு வாரத்துக்கு நோன்பு பிடிச்சிருப்பாரு, தொழுதிருப்பார், துவா எல்லாம் செஞ்சிருப்பார், அதெல்லாம் அவர் வாயிலிருந்து வராது. ஏன்? எதன் மீது அதிகமா அவர் நம்பிக்கை இருந்தால் தான் வாயிலிருந்து வரும். இல்லாட்டி இன்னாட்ட போனேன், அவர் மாஷால ஒரு பெரிய ஒரு கணக்கு கொண்டு தந்தார், அதால் எனக்கு கடன் முடிஞ்சது. அல்லாஹ் தான் என்னுடைய பிரச்சனை. இவர் போனார் தான், இவர்டையும் போனார் தான், ஆனா யக்கீன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு கொண்டு போயிருந்தா அவர் சொல்லுவாரே, அல்லாஹ் என்னுடைய பிரச்சனை நீக்கினான், அல்லாஹ் நீக்கினான். எப்படி? அதெல்லாம் நீக்கினான். அது யாரை கொண்டு அல்லாஹ் நீக்கலும், எதை கொண்டு நீக்கலும். ஆனா நம்பிக்கை எதை மீது இருக்காதான் வார்த்தையில வரும். இதுதான் மௌத்துடைய நேரத்தில் வாரிந்து வரும். அப்படியே தொழுகையை கொண்டு யக்கீன் இருக்கின்றா, தொழுகை கொண்டு சாதிக்கலும் நிச்சயமாக. ஏன் அல்லாஹ் கொண்டு அதான் தந்திரான் தொழுகை. இன்னைக்கு எங்களுடைய யக்கீன் தொழுகை மீது இல்லாதனால வேற பக்கம் போறோம். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை மீது யக்கீன் உண்டாக்கணும். அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துட்டா, மறுமை மீது உறுதியா நம்பிக்கை வந்துட்டுனா, எங்களுக்கு தொழுகை மூலமா எதையும் சாதிக்கலும். ஏன் அல்லாஹ்வே சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையா இருங்க, தொழுகை கொண்டு கேளுங்க. அப்ப தொழுகை பொறுமையும் தேவை. ஒருக்க கேட்டம் கிடைக்கல, 2வது தடவை கேளுங்க, 2வது தடவை கேட்கணும், 3வது தடவை தொழுங்க, 4, 5 தடவை கேளுங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தரமாட்டேன் என்று சொல்லலே, தாரன்னு தானே சொல்லிக்கிறான். நீ தொழுவிட்டு கேளு, அல்லாஹ் சொல்ல ஒரேடியா தொழு, நீ தொழுதோன்னா தருவேன் அல்லாஹ் சொல்லல, நிச்சயமாக தருவான். எங்களுக்கு அவசரம், நாங்க வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், அவசரப்படுறீங்க, உடனே கிடைக்கணும். உலகத்துல எங்க உடனே கிடைக்குது? உடனே வாகனத்தை போட்ட உடனே காசு, அது ஒன்று கிடைக்க, 2 தடவை கிடைக்க, அந்த நேரம் கிடைக்காது. மருந்து குடிச்சோடனே சுகம் எங்க கிடைக்குது? டைம் எடுக்கும். அதுல எங்களுக்கு யக்கீன் இருக்கு, கிடைக்கும். இப்ப டாக்டர்கிட்ட காட்டியாச்சு தானே, பிள்ளைக்கு சுகம் இல்ல, நல்லா வருத்தம், எமர்ஜென்சி கால் பண்றாரு, ஆம்புலன்ஸ் வருது, கொண்டு போறாங்க, கொஞ்சம் செக் பண்ணி அதை ஏத்தி இதை ஏத்தி சேலான ஏத்தி அனுப்புறாங்க. இன்னும் காய்ச்சல் குணமாகல, வாந்தி போய்கொண்டு தான் நிற்குது, வயிற்றாலையும் போகுது. ஆனா எங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு திருப்தி, மருந்து எடுத்தாச்சு லேசாயிடும். வருதா இல்லையா? அல்லாஹ் மீது அல்ல, மருந்து எடுத்தாச்சு, டாக்டர்கிட்ட காட்டியாச்சு, குணமாகும். இதெல்லாம் சகோதரங்களுக்கு தேவை. 2 ரக்காத் தொழுவிட்டோம், துவா செஞ்சோம், இப்ப எங்கள திருப்தி வந்துடணும். இப்ப வாந்தி போய்கொண்டுதான் இருக்குது, காய்ச்சல் இருக்கத்தான் செய்யுதுன்னா நம்பிக்கை இருக்கணும். இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு எனக்கு பிள்ளை குணமாயிடும். இந்த யக்கீன் இருக்கா, இவன் தான் மூமின். இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். கேட்டோம், கிடைக்கல, உடனே நம்பிக்கை போயிடுது. இப்ப என்ன செய்யற, அடுத்த டாக்டர்கிட்ட பார்ப்போம். அப்படி அல்ல சகோதரர்களே.
கேட்கணும், திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க. தொழுகை இருக்க கிடைக்கிற சாதனம். இன்னைக்கு நாங்க அவசரப்பட்டு விட்டுட்டு போயிடுறோம், அவசரப்பட்டு விட்டுட்டு போறோம். எப்படி ஜும்மாவுடைய தினத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஒருத்தர் துவா செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஒரு கம்ப வச்சுக்கொண்டு அல்ல இரும்ப வச்சுக்கொண்டு, யா அல்லாஹ் இதை தங்கமாக்கு தங்கமாக்குண்டு லோஹர் வரையும் துவா செய்யறாரு, அப்படியே தான் இருக்குது. அசர் வரையும் துவா செய்யறாரு, அப்படியே தான் இருக்குது. துவா செஞ்சு செஞ்சு 2-3 நிமிஷம் தான் இருக்குது. இப்ப பாத்துக்க துவா ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இல்ல. சரி, இரும்பா இல்லாட்டி போற செம்பாவால் மாத்து, தங்க மாட்டி செம்பாவை மாத்துன்னு சொல்றான். செம்பாயிட்டு, அப்ப செம்பாயிட்டு. இது எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்ன இதே மாதிரி தான் அல்லாட்ட கேட்டு கேட்டு சுகம் கிடைக்க நேரம் உண்டிக்கவே. உதாரணமாக இவ பிள்ளைக்கு 10 மணிக்கு சுகம் இல்லாம வந்துட்டுது, 3 மணிக்கு தான் சுகம் கிடைக்கணும். அல்லாட ஏற்பாடு. இவர் துவா செஞ்சு செஞ்சு 2 மணி வரைக்கும் துவா செஞ்சு பார்த்தாரு, கிடைக்கிற மாதிரி இல்ல. டாக்டர் தூக்கிட்டு ஓடுறாரு, 3 மணிக்கு சுகம் கிடைக்கிது. இவன் நம்புறான் டாக்டரால கிடைச்சிட்டு. 3 மணிக்கு எல்லாம் நிச்சயமா தந்திருப்பான். நீ தொழுகையை கொண்டு கேட்டிருந்தா நிச்சயமா தருவான். அவசரப்படுறீங்க, கிடைக்கல என்னால போற மாதிரி தானே போறோம். அல்லாஹ் நிச்சயமா தாரன்னு சொல்லிக்கிறான். இதான் யக்கீன் உண்டாக்கணும் சகோதரனே. யக்கீனோட கேட்டா தான் அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா இந்த வன் யாபதி பி ஃபல் யதுன் நபி மாயஷா, என்னோட அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறோம் நான் அப்படி நடந்து கொள்வேன். நீ விரும்பின மாதிரி நினைச்சுக்கோ. நான் தான் சுகம் தருவேன், வேற யார்ட்டையும் அனுப்ப மாட்டேன். உனக்கு நம்பிக்கை இருக்கா? நானே உனக்கு ஒரு சுகம் தருவேன். உனக்கு நம்பிக்கை என்னோட சேர்த்து டாக்டர்மா போ, அப்ப நீ நினைக்கிற மாதிரி அங்க போய் அடைஞ்சிக்கோ. நீதான் யாருல எனக்கு சுகம் தரணும், நான் வேற யார்ட்டையும் போக மாட்டேன் உறுதியா இருந்தா உனக்கு நான் தருவேன். ஆனா எனக்கு யக்கீன் இல்ல. கேட்டா பல ஹதீஸ் அலங்காலிங்களை கொண்டு காட்டி நாங்க அப்படி மீக்கிதான் இப்படி மீக்கிதான் எங்களோட பலகீனத்தை உண்டாக்கிட்டு போறோம். मोहतरम हज़रात, आज इतने बड़े हथियार हमारे हाथ में होने के बावजूद भी आज अल्लाह से हमें कुछ नहीं मिल रहा है। हम हासिल नहीं कर पा रहे हैं। क्यों? हमारा यकीन अल्लाह के ऊपर नहीं है। ये नमाज खुशू वालों पर जो अल्लाह से डरते हैं उनके लिए आसान है, आज हमारे लिए इसलिए मुश्किल है। हमारा डर अल्लाह के ऊपर नहीं है, दुनियावी चीजों से डरते हैं, फक्र फाकों से डरते हैं। इस वजह से अल्लाह से हम मदद नहीं हासिल कर पा रहे हैं। अल्लाह पाक खालिस यकीन को चाहता है। नमाज खुशू खुजू वाली हो, फिर उसके जरिए जो भी चाहिए हमें अल्लाह से मिल सकता है। आज हम नमाज पढ़ते भी हैं, अल्लाह से मांगते हैं, नहीं मिल रहा, इसलिए कि या तो हमारी नमाज सही नहीं है या हम पूरे यकीन के साथ नहीं पढ़ते। असबाब इख्तियार करने की इजाजत है, इसके लिए ये मतलब नहीं है कि असबाब से होने के यकीन भी दिल में होना चाहिए। उन लोगों के लिए इजाजत है जिनका यकीन अल्लाह के ऊपर 100% हो, मेरी रोजी अल्लाह ही देता है, कारोबार करे न करे शिफा अल्लाह ही देता है, दवा पिए या न पिए, डॉक्टर के पास जाए या न जाए शिफा अल्लाह ही देगा। ये यकीन दिल के अंदर हो फिर जाने की इजाजत है। लेकिन अगर उसके बाद यकीन बिगड़ने के इम्कान हो फिर न जाना तो अच्छा है। क्यों? अगर आपसे पूछा जाए आपका बच्चा बीमार हो गया था तो सख्त बुखार आप कह रहे थे कि अभी कैसा हुआ, अगर ये कहे कि मैंने अल्लाह से दुआ किया, नमाज पढ़ के 2 रकात पढ़ी, फिर सही नहीं हुआ, फिर दोबारा नमाज पढ़ी, फिर तीसरा मर्तबा अल्लाह ने शिफा दे दिया है, ये यकीन वाला अल्लाह के ऊपर। अगर ये भी कहें मैंने दुआ की, उसके बाद सुन्नत के तौर पर डॉक्टर के पास गया, दवा लिया, लेकिन शिफा अल्लाह ने दिया, ये ईमान वाला है। लेकिन आज हम क्या कहते हैं, नमाज पढ़ी है 2-3 मरतबा लेकिन उसका नाम ही नहीं लेते, तो कहते हैं मैंने उस डॉक्टर के पास गया सही नहीं हुआ, फिर इस फलां स्पेशलिस्ट के पास गया फिर बच्चा सही हो गया। ये अल्लाह पर यकीन रखने वाला है तो ऐसा नहीं कहेगा, वो तो यही कहेगा अल्लाह ने शिफा दिया है। कैसे? मैंने नमाज पढ़ी, अल्लाह से मांगा, फिर सबब के तौर पर डॉक्टर के पास गया, वरना अल्लाह ही शिफा देता है, उसके पास जाए या न जाए अल्लाह ही ने दिया। ये यकीन वाला है। आज हम सब अपने अवार में सोचा जाए मेरा यकीन किस पर है। अगर पूछा जाए आप कर्जदार थे, परेशान थे, आपके मसाइल कैसे हल हुआ, तो कहेंगे
میں تو جاپان گیا، ادھر کوشش کیا، محنت کی، کمایا، پریشانیاں ختم، یا فلاں کام کیا، فلاں کام کیا، یا فلاں میرا دوست ہے، اس سے بات کی، اس نے کچھ پیسہ دیا. یہ دنیا دار ایمان میں کمزور والے کی باتیں ہیں، دل پہ شرک رکھنے والے کی باتیں ہیں. اگر اللہ کے اوپر یقین ہے تو کہے گا میں نے اللہ سے مانگی، 2 رکعت نماز پڑھی، 4 رکعت پڑھی، 6 رکعت پڑھی، 3 دن 4 دن اللہ سے مانگتے رہا، اللہ نے دیا. یہ یقین والے کی باتیں ہیں. بھائی دنیا آزمائش کی جگہ ہے، اسی کی آزمائش ہو رہی ہے. آج بہت سے ہم میں سے لوگ اس میں پھنسے ہوئے ہیں. ایمان کی محنت نہ کرنے کی وجہ سے ہمارے الفاظ کے اندر شرک کی ملاوٹ بہت ہیں. زبان سے کہتے ہیں اللہ سے ہونے کا، لیکن کوئی مسئلہ پیش آتا ہے تو ہم کس کے پاس جا رہے ہیں؟ نماز کی طرف ہمارا رخ ہو رہا ہے یا کسی اور کی طرف؟ بچہ اگر پریشان ہو، بیمار ہو، ہمارا دل کہاں جاتا ہے؟ ہمارا یقین اللہ کے اوپر نہیں ہے. بچہ بیمار ہو گیا، رات میں فون کیا ایمرجنسی کو، ایمبولینس آئے، لے کے گئے ہاسپٹل میں، ادھر جا کے سب کچھ چیک اپ کرایا، سب کچھ دوا بھی دیا، واپس آئے پھر بھی بخار ہیں، پھر بھی اس کا الٹیاں ہو رہی ہے. لیکن ابھی ہمارے اطمینان ہے، سکون ہے، ہم نے ڈاکٹر کو دکھایا، صحیح ہو جائے گا، صبح تک صحیح ہوگا. یہ یقین اگر ہم 2 رکعت نماز پڑھی یا 4 رکعت یا 6 رکعت، اس کے باوجود بھی بخار نہیں اترا یا ابھی بھی الٹیاں ہو رہی ہیں، ہمارا یقین کیا ہو رہا ہے کہ میں اللہ سے مانگا، ابھی میرا مسئلہ ختم، اللہ شفا دے گا، صبح تک میرے بچے صحیح ہو جائیں گے. یہ یقین ہمارے اندر ہے. تو پھر ہم کس کا غلام ہیں؟ کس کے اوپر ہمارا یقین ہے؟ ڈاکٹر کے اوپر، یہ دوا کے اوپر، یا اللہ کے اوپر؟ اگر اللہ کے اوپر ہمارا یقین ہو، 2 رکعت نماز پڑھے، 4 یا 6 یا 8، پھر ہمارا دل مطمئن ہونا چاہیے میں اللہ سے میرا مسئلہ پیش کیا، اللہ میرا بچے کی شفا دیں گے اور میری بیماری ختم کریں گے، میرا مسئلہ حل کرے گا. اگرچہ اب کچھ نظر نہیں آئے لیکن ضرور ہوگا. اللہ نے تو کہا ہے ادعونی استجب لکم، مجھ سے مانگو میں دوں گا. اللہ نے نہیں کہا مانگو نہیں دوں گا، یہ بھی نہیں کہا کہ فوراً دیتا ہوں. اللہ آزماتا ہے، تھوڑا دیر کرے گا. آج ہم جلدی کرتے ہیں. مثال کے طور پر کہتے ہیں جمعہ کے دن دعا قبول ہوتی ہے. ایک نے ایک لوہے کا ٹکڑا رکھ کے دعا کر رہا تھا، ظہر تک دعا کیا، جمعہ تک یا اللہ اس کو سونا بنائے، وہ نہیں بن رہا. پھر عصر تک دعا کہ اس کو سونا کا ٹکڑا بنا دے، نہیں بنا. 6:05 پہ مغرب ہیں، 6:03 تک، 6:03 تک یہی دعا کرتا رہا، یا اللہ اس کو سونا بنائے، سونا بنائے، نہیں بنا. آخر میں مایوس ہو کے یہ دعا کی، یا اللہ اس کو سونا نہ ہو تو تانبا ہی بنا دے، تانبا بن گیا ہے. کیوں؟ دعا قبولیت کے لیے بھی ٹائم ہوتا ہے، شفا کے لیے بھی ٹائم ہوتا ہے. مثال کے طور پر 10 بجے بچہ بیمار ہوا، 3 بجے اللہ نے اس کے لیے شفا لکھ دیا ہے یا موت لکھ دیا ہے. جو لکھا وہ تو ہوتا ہی رہے گا، ہاسپٹل میں رہ جائے یا نہ جائے. 3 بجے شفا ہے. آپ نے 2:15 بجے تک، 2:30 بجے تک دعا کرتے رہے، بچے کی بیماری ختم نہیں ہوئی. ابھی اللہ کے اوپر اللہ سے مایوس ہو کے ابھی جا رہا ڈاکٹر کے پاس، دوا کھلایا، ڈاکٹر کے پاس دکھایا، 3 بجے شفا مل گئی. جو اللہ نے لکھ دیا 3 بجے ملنا ہے وہ تو ملے گا ضرور. گھر پہ بھی اگر اللہ کے اوپر اعتماد کر کے دعا کرتے رہے، شہد پلائے، سورہ فاتحہ پڑھ کے پونکے، ضرور وہ شفا ملتا. لیکن یقین کی کمزوری کی وجہ سے ابھی اس سے پوچھیں گے تو کہیں گے میں کرتا رہا، کچھ نہیں ملا، پھر ہاسپٹل میں گیا. یہی بات آئے گی. یہی یقین کی بگاڑ موت کے وقت اس کی زبان سے نکلے گی. لا الہ الا اللہ نہیں آئے گا. چیزوں کا یقین دل پہ ہے تو وہی نکلے گا. زبان کی بات نہیں کھلے گی، دل کی بات کھلے گی. اس لیے کہتے ہیں غلط یقین کے ساتھ مرنا یہ سب سے بڑے خسارے کی باتیں ہیں، دنیا کے اندر بھی آخرت کے اندر بھی. اس لیے یقین کو بنانا ہے. اللہ کے راستے میں نکلنا، چلا 3 چلا یہ وقت کیوں لگاتے ہیں؟ اپنے یقین بنانے کے لیے ہر حال میں اللہ کے اوپر یقین ہونا چاہیے.
नहीं बन रहा है तो मुस्तकिल लगाते रहो। ये चिल्ला तीन चिल्ला की बात नहीं है, बल्कि यकीन बनाने के काम है। मौत तक बनाते रहो। यकीन नहीं बना फिर अफसोस की बात है, खसारे की बात है। दुनिया में लगना है तो जैसे कारोबार करना है तो कारोबार के अहकामात सीख के करना पड़ेगा, वरना वो कारोबार में अपने आखिरत खराब करेगा। यकीन सीख के भी अगर दुनिया में लगेगा तो दुनिया उसको खसारे में डाल देगी, खराब कर देगी। इसलिए हर मुआमलात के अंदर मसाइल का सीखना, उसके अहकामात का सीखना जरूरी। ऐसा ही दुनिया में लगने के लिए यकीन का सीखना बहुत जरूरी है। इसके बगैर इंसान खसारे में रहेगा। अल्लाह पाक मुझे भी आपको भी समझ के यकीन की मेहनत करने की, यकीन हासिल करने की तौफीक अता फरमाए और नमाज के जरिए अपने दुनिया और आखिरत बनाने के अल्लाह पाक हमें भी तौफीक अता फरमाए। ஆக கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அதனால எல்லாத்துடைய குறைபாடு யக்கீனுடைய குறைபாடு. இன்னைக்கு வஸ்துக்கள் மீது நம்பிக்கை, மருந்து மீது நம்பிக்கை, தொழில் மீது நம்பிக்கை, தன்னுடைய முயற்சி மீது நம்பிக்கை. எங்களுக்கு யக்கீன் வரணும், அல்லாஹ்வுக்கு தான் அனைத்தும் ஆகும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் உலகத்தில் எது நடக்கிறல்ல. அவசரப்படக்கூடாது, அல்லாஹ் சோதிக்கிறான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, அல்லாஹ் வாசல் திறக்கப்படும். கதவு தட்டி கொண்டே இருங்க, கதவு திறக்கப்படும். அல்லாஹ் நிச்சயமாக தருவான், அவசரப்படக்கூடாது. அதனால அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஆயுதத்தை தந்திக்கிறான். இன்னைக்கு யக்கீனுடைய குறைபாடு, இன்னைக்கு நாங்க இதை அல்லாஹ் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் எதுக்காண்டி பாடுபடுறோம்? 4 மாதங்கள் எதுக்காண்டி போக சொல்றா? இந்த யக்கீனை படிக்கிறதுக்காக வேண்டி. உலகத்துல ஈடுபடுறவங்க யக்கீன் இல்லாம ஈடுபடுவாங்க என்றால் துனியாதாரிக்கு அவனுக்கு எந்த வித்தியாசம் இருக்காது, முஷ்ரிக்குக்கும் எனக்கு எந்த வித்தியாசம் இருக்காது. பேர் மட்டும்தான் மறுமையில மாட்டிக்கொள்வான். மௌத்துடைய நேரத்தில் கலிமா வாயிலிருந்து வராது. உலகத்திலே நஷ்டம் அடைவான், மறுமையிலே நஷ்டம் அடைவான். அதனால யக்கீனை படிக்க ரொம்ப பெரிய கட்டாயம். எப்படி வியாபாரம் செய்யறவர் வியாபாரத்துடைய சட்டங்களை படிக்காம ஈடுபட்டால் அந்த வியாபாரம் அவனை நாசமாக்கிடுமோ, பொய் சொல்ல வச்சு ஏமாத்த வச்சு அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ, இதே மாதிரி தான் யக்கீன் இல்லாம உலகத்தில் ஈடுபட்டால் அந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அவனை நாசமாக்கிடும், அவனை நஷ்டப்படுத்திடும். மௌத்துடைய நேரத்துல வாயில் இருக்கக்கூடிய வார்த்தை வராது. உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் வரும். உள்ளத்துல இந்த யக்கீன் இருக்கோ அதான் வரும். உள்ளத்துல அல்லாஹ் கொண்டுதான் ஆகும், அல்லாஹ் தான் என்னுடைய காரியங்களை செய்யறான்னு உறுதியா நம்பிக்கை இருந்தா மௌத்துடைய நேரத்துல களிமா சொல்லி கொண்டு மௌத்தாகுவாரு. இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், வேற வேற வார்த்தைகள் தான் வரும். அதனால இந்த யக்கீன் உண்டாக்கக்கூடிய உழைப்பு தான் இது. இது ஒரு 40 நாள் 4 மாசம் போய் இன்னும் வரலையா, மௌத்தாகும் வரைக்கும் உழைப்பு செய்யுங்க. யக்கீன் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யக்கீன். மௌத் வரும் வரைக்கும் ரப்ப வணங்குங்க அல்லாஹ் சொல்றான். அங்க மௌத்துன்னு கூட அல்லாஹ் சொல்ற யக்கீன் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். யக்கீனோடு இருந்தா தான் ஒரு மனிதனுடைய இபாதத்தின் செய்யலும். மௌத்து வரும்பொழுது அவர் யக்கீனோட மௌத்தாகுவாரு, அமலோட மௌத்தாகுவாரு. யக்கீன் இல்லாட்டி கடைசி நேரத்துல வேற எங்கேயாலும் போயிடுவார். கடைசி நேரத்தில் இஸ்லாத்து மீது நம்பிக்கை இல்லாம வேற மார்க்கத்தின் பக்கம் போயிடுவாரு. அதனால சகோதரே பெரியார்களே, இந்த யக்கீன் உண்டாக்கத்தான் நாங்க முயற்சி செய்யணும். இந்த எங்களுடைய தொழுகையை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக சாதிக்க முடியும். அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். என்ன உறுதியான நம்பிக்கை உள்ளத்துல கொண்டு வரணும். என்ன நிலைமை வந்தாலும் அசையக்கூடாது. அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், உலகம் ஒரு சோதனை கூடம். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் அல்லாஹ் மீது நம்புறேனா அல்லது வேற பக்கம் போறேன்னா அல்லாஹ் பார்ப்பான். அதுக்கு நாங்க இடம் கொடுக்காம நாங்க உறுதியாக இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு என்ன தேவை வந்தாலும் தொழுகை மூலமா சாதிக்கணும். அதுக்குள்ள யக்கீனை நாங்க தயாரிக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் இந்த விஷயங்களை பேசணும் கேட்ட நண்பரை அதை விட அதிகமாக அமல்களுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. என்னுடைய யக்கீன் உறுதிப்பாடு உண்டாக்குவானாக. தொழுகை கொண்டு அல்லாஹ் இடத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தியை தொழுகையாக எங்களுடைய தொழுகையில் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.